ப்ரௌசர்ல தான் ஆகணும். இதுல வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இந்த டிபி யூஆர்எல் ஓகேவா? இது வந்து காமன் தான் எல்லாத்துக்குமே. ஓகேவா? இந்த டுட்டோரியல் பாயிண்ட்ன்றது தான் என்னது? அது வந்து பார்த்தோன்னா, அதுதான் டேட்டாபேஸ் நேம். அத மட்டும் மாத்திக்கணும். மத்தபடி யூசர் நேம் உங்களுது குடுத்துக்கணும். இத குடுத்துக்கணும். இது எல்லாமே சேம். இது வந்து இந்த கனெக்ஷன். ஃபர்ஸ்ட்டு இந்த 3 இத எடுத்துப்போம். எனக்கு புரியல. கால் கனெக்ட் பண்ணா நெட் ஸ்பீடா இருக்கும். யார் சொன்னா? அப்படிதான் பண்ணுவான். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் காமன். ஓகேவா? டிபி யூஆர்எல். ஓகே. இதுல நீங்க என்ன டிபி குடுத்துருக்கீங்க? டேட்டாபேஸ் நேம் உங்க இதுல. எங்க இருக்கு MySQL? ஃபர்ஸ்டா இருக்கு கீழே. இதான் இந்த சைடு ஃபர்ஸ்டா. இதுல யாசின் ஐநூ டிபி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க கொடுத்துங்க. டிபி. இதுல என்ன யூசர் நேம் எதுக்கு கொடுத்தோம்? ரூட்னு தானே கொடுத்தோம் இன்ஸ்டால் பண்ணும்போது. பாஸ்வேர்டும் ரூட். அவ்வளவுதான் கொடுத்தோம். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் டிபி நேம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரீ டிஃபைன்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் இன் ஜாவா அதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டாவா இருக்கு. டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் அப்படின்றது. இது எல்லாமே நீங்க ட்ரை அண்ட் கேட்ச்ல தான் எழுதணும். ஆல்ரெடி ட்ரை அண்ட் கேட்ச் கொடுத்தோம்ல. ஸோ அதே மாதிரி ட்ரை கேட்ச்ல தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ட்ரை, இதுக்குள்ள கேட்ச் வந்துடணும். எக்ஸெப்ஷன் வந்ததுன்னா ஸோ இதுக்குள்ளதான் நீங்க உங்க லாஜிக்கை எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிரைவர் மேனேஜர்னு இருக்கும். டிரைவர் மேனேஜர். ஓகேவா? இதுல ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன். கெட் கனெக்ஷன்ல இதுதான் எடுத்துக்கணும். நிறைய இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். கெட் கனெக்ஷன்ல இதுல ஒரு பேராமீட்டர் இருக்கு, இல்ல டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் இருக்கு. இதான் மெத்தட் ஓவர்லோடிங். அதை விடுங்க. நீங்க எந்த பேராமீட்டர் உங்களுக்கு வேணும்னா இந்த இது யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்டு மூணும் உள்ளது வேணும். ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறத கொடுத்துடணும். டிபி யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்டு. அதான் மேல இருக்கிறத எடுத்துக்கிறோம். அது எடுக்கலனாலும் நீங்க எடுத்து கொடுக்கணும். புரியுதா? அந்த ஆர்டர்ல கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னு பாருங்க. இதோட ரிட்டர்ன் டைப் கெட் கனெக்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்ன? கெட் கனெக்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா, நீங்க போய் பாத்தீங்கன்னா இது ரிட்டர்ன் டைப் வந்து கனெக்ஷன். ஸோ இப்பதான் நீங்க இதை கால் பண்ணி அந்த யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அது கனெக்ஷன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கும். இதுதான் கனெக்ஷன் சொல்லலாம். கனெக்ட். ஓகே. நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இது என்ன? இது இது இம்போர்ட் பண்ணணும். இது என்ன? ஜாவா டாட் எஸ்கியூஎல். ஓகேவா? இப்போ இதுல இந்த கனெக்ஷன் கிடைக்கணும். இது கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கிடைச்சிரும். இந்த கனெக்ஷன்ல இருந்துலாம் டாட் என்னது கிரியேட் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும், ப்ரிப்போஸ் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க கொடுத்துக்கணும். ஸோ இதுல கிரியேட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும்.
கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இதுல ஒரு இது இருக்குமே, இதை கொடுத்துக்குங்க. இப்போ இதுல இதுக்கு முன்னாடி உங்க கொரி எழுதி இங்க வச்சுக்கோங்க. கொரியை பாஸ் பண்ணணும். SQL கொரின்னு வச்சுக்கோங்க. வேரியபிள் ஸ்ட்ரிங்ல உங்க கொரி நேம் என்ன? செலக்ட் என்ன டேபிள் நேம்? ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். வெறும் ஸ்டூடெண்டா? ஆமா. ஸ்டூடெண்ட் ஸ்மால்லையும் கொடுக்கலாம், கேப்ஸ்லையும் கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்போ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த SQL கொரிய ஓகேவா? ஸோ இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட்னு இருக்குல்ல, ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரின்னு. இப்போ இந்த கனெக்ஷன் டாட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இதோட ரிட்டர்ன் டைப் போய் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை கால் பண்றீங்க, இதோட ரிட்டர்ன் டைப் என்ன? ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும். ஓகேவா? டிக்ளரேஷன் போய் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ன்றதுதான் இதோட ரிட்டர்ன் டைப். நீங்க டைரக்டாவே கொடுக்கணும் இன்கேஸ் தெரியலனா. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டா வரும் எல்லா இதுக்கும் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதை என்ன பண்ணணும்? இதையும் இம்போர்ட் பண்ணணும். இப்போ இதுல ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரின்னு இருக்கு. இதுக்குள்ள இந்த SQL கொரியை கொடுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துச்சு. பட் இங்க எடுக்கலாம் கொடுக்கணும். ஓகேவா? இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா ரிசல்ட் செட்னு இருக்கு. இந்த ரிசல்ட் செட் இருக்கா? ஸோ அதோட ரிசல்ட் செட் இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு. இதையும் இம்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த ரிசல்ட் செட் இருக்குல்ல, இதுல தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும், கொரியில இருக்கக்கூடிய வேல்யூ வரும். அதை ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இல்லைன்னா ஃபார் லூப்ல நிறைய ரோஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபார் லூப்ல போட்டு எடுக்கணும். ஸோ வைல் லூப் வச்சுங்க. இந்த இடத்த வைல் ஃபார் லூப் இல்லாம வைல் rs டாட் நெக்ஸ்ட். rs டாட் நெக்ஸ்ட்னா டேட்டா இருந்துச்சுன்னா ட்ரூ, டேட்டா இல்லைன்னா ஃபால்ஸ். ட்ரூனா இது உள்ள வரும், டேட்டா இருந்துச்சுன்னா. இப்போ rs டாட் கெட் என்னது இன்ட்டு அப்படின்னு கொடுத்து நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி என்னவா கொடுத்துருந்தோம்? இந்த பாரு இதுல இருக்கு பாரு, rs டாட் நெக்ஸ்ட். அப்போ rs டாட் கெட் இன்ட்டுனா அதோட காலம் நேம் கொடுக்கணும். இன்கேஸ் அது இன்ட்டு டைப்னா இன்ட்டுன்னு கொடுக்கணும். இப்போ இது என்ன? ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இன்ட் தான். இன்ட்டு தானே? ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இன்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேவா? ஓகேவா? அடுத்தது இப்போ rs டாட் கெட் ஸ்ட்ரிங். காலம் நேம் வந்து ஓகேவா? இப்படி கொடுக்கலாம். கரெக்டா கொடுக்கணும். ஆமா, தப்பா கொடுத்தீங்கன்னா தப்பா போயிடும், வராது, டேட்டா இல்லைன்னு வரும். ஸ்டூடெண்ட் நேம். அடுத்தது டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க இப்போ இது இது எல்லாமே நான் இன்ட்டுனா இன்டீஜர்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு வாங்கிக்கிறீங்க. ஏன்னா ரிட்டர்ன் டைப்ல வருது இல்ல, அது எல்லாத்தையும் வாங்கி அப்பதானே நீங்க பிரிண்ட் பண்ண முடியும், இல்லை டைரக்டா பிரிண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் வேரியபிள் நேம் என்னன்னாலும் வச்சுக்கலாம். நேம் இதுவும் ஸ்ட்ரிங். டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ சும்மா
portfolio website, soft skill training, and much more, you can become job ready data analyst. Check out codebasics.io right now. இதெல்லாம் பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ ஃபுல்லா வரும். Data aspirants know this reality. Companies don't want to train you from scratch. This makes it particularly challenging to land a job if you fall into one of these three categories. The first one is fresher, second one is a career transitioner, and the third one is person with career break. ஓகேவா? இப்படி So கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி ஆகும்போது நீங்க இது எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா டேட்டா ஆகும். ஆனா இது கனெக்ஷனுக்கு ஒரு பிளக்கின் மாதிரி வேணும். இப்போ ரவுட்டர் இருக்கு இங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைஸ் மாதிரி வேணும்ல. இப்போ நீங்க இது கொடுத்துட்டு அது ஒரு இடத்த இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு கனெக்டர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க ஆட் பண்ணணும். இப்போதைக்கு நீ இப்படியே ரன் பண்ணணும்னா இந்த கிளாஸை இப்படியே ரன் பண்ணணும்னா ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க எரர் அடிக்க போகுது. என்ன கொடுக்குது? நோ சூட்டபிள் டிரைவர் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த சூட்டபிளுக்கு தேவையான டிரைவர் இல்ல அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த கனெக்டர். ஸோ நீங்க MySQL என்ன வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? நீங்க தான் இன்ஸ்டால் அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டலாம். சரி, ஓகே. MySQL கனெக்டர்னு போடுவோம். நீங்க டவுன்லோட் பண்ணணும். இல்ல 9 இருக்கு. வேற 8 வேற ஏதாவது இருக்கா? அச்சீவ்ல பாருங்க. இதை கொடுத்து பார்ப்போம். ஜிப்பர் அவுட் ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி லைஃப் குளோபலா செட் பண்ணணும். வெர்ஷன் செக் பண்ணணும். சரி, ஓகே. இப்போதைக்கு இதை ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? அது அப்புறம் எப்படி செக் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே டவுன்லோட் ஆச்சு இல்லை, இதை போய் காப்பி பண்ணிக்கோங்க. நான் சேவ் பண்ணாதீங்களா? ஆமா, அது நீங்க கரெக்டா ஒரு இடத்துல வச்சு பண்ணுங்க. சீப்போலனாவே இருக்கா? எதுவுமே வச்சு இல்லையா? ரீசெட் அடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா காலம் I need an ATS friendly resume, online productivity, latest portfolio to become a data analyst. I don't even know where to get started. Don't worry, bro. We have got you covered. With Automatic ATS Resume Builder,
portfolio website. சில வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. You can become job ready data analyst. Check out code வெளியே இங்கே டவுன்லோட்லேயே வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இங்கேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். லோக்கல் சீக்கில் பண்ண முடியும். பியூர் ட்ரைவில் You might like this guy or not, but the truth is, he did something to stand out from the crowd. Similarly, from a huge crowd of data analyst aspirants, இதுக்குள்ள இந்த ஜார்னு ஒரு ஃபைல் இருக்கு பாரு. இதை தான் இந்த இடத்த வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா இந்த உங்க ப்ராஜெக்ட் இருக்கு பாரு, இந்த ப்ராஜெக்ட்ல செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணா பில்டு பாத்துன்னு வரும். இதுல இந்த பில்டு பாத்துல போயிட்டு கான்ஃபிகர் பில்டு பாத்துன்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல லைப்ரரிஸ் இருக்கு. இதுல போயிட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்னு கொடுத்துங்க. இல்ல டவுன்லோட்ஸ் எங்க இருக்கு? மேலே ஹலோ, அதே நான் போட்டுறேன். கொடுத்துட்டீங்களா? இப்போ ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா டேட்டா வந்துச்சா? இப்போ ஒர்க் ஆயிடுச்சா? ஓகேவா? உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களோட இதுவும் ஸ்டூடெண்ட் ஐடி இது ஓகேவா? எல்லாமே வருது. டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். சும்மா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட எல்லா டேட்டாவும் வருதுல்ல. டிவைட் பண்றதுக்காக பார்த்து இது ஒருத்தவங்க டேட்டா, இது ஒருத்தவங்க டேட்டா, இது ஒருத்தவங்க டேட்டா, இது ஒருத்தவங்க டேட்டா. ஸோ எல்லா டேட்டாவும் உங்களால ஃபெச் பண்ண முடியும். இதை தான் அப்படியே யூஐல அப்படி காமிப்பாங்க. டேட்டா உன்னோட ப்ரொஃபைல்னு கிளிக் பண்றதுனா டேபில போயிட்டு அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து யூஐல HTML CSS மூலமா அந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் காமிப்பாங்க. இவங்க ஜாவால இருந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனையும் காலம் கொடுத்து வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? அட்ரஸ், காலேஜ், அட்ரஸ், மேலே எது பண்ணல, கிரியேட் பண்ணல வேரியபிள். ஓ இது எல்லாமே ஓகேதான். அந்த இடத்துல கேப்ஸ்ல இருந்தா அது பிரச்சனை கிடையாது. எக்ஸ்கியூஎல்ல கேப்ஸ்ல இருந்தா பிரச்சனை இல்லை. அது என்ன இருக்கு? காலேஜ் நீங்க இத இப்படி தனியா கொடுத்து கொடுக்கலாம். இப்படி டைரக்டா ஒரு இதுல வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இப்படியும் கொடுக்கலாம். காலேஜ் இப்படியும் ஒரு டைரக்டாவும் கொடுக்கலாம்.
சொல்லுப்பா. எடுத்துட்டானு பசங்க இங்கதான் இருக்கானு. ஆ ஆ ஆ ஸோ இப்போ இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்துடும். இதுல இப்போ நீங்க வேர் கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னா என்ன இருக்கு? அந்த டேட்டா மட்டும் புரியுதா? இப்போ காலேஜ் வந்து எம்செக்கா காலேஜ் நேம் காலேஜ்னு இருக்கா? காலேஜ்லாம் ஸ்ட்ரிங்ல இருக்கிறதுனால இதுல கொடுத்துருக்கான். இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணுமா தமிழ் இங்க சிங்கிள் கோர்ஸ் தாங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கும். இங்கே ஆமாங்க இங்கே சம்டைம் கொடுக்க கூட தேவையில்ல. இது எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா கோர்ஸ் கொடுக்காம வெறும் இதாக அப்படியே ஓகேவா? அந்த எம்செக்ன்றது அப்படியே டைரக்டா கொடுத்து பாருங்க. இப்படி டைரக்டா வந்தாலும் எரர் அடிக்குது. அன்னோன் காலம் சிங்கிள் கோட்ஸ் தான் சிங்கிள் கோர்ஸ்ல வேல்யூவை கொடுத்துருங்க. புரியுதா? ஓகேவா? இப்போ இதே இதுதான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். இதுல இன்சர்ட் குறியது எக்ஸிக்யூட் அண்ட் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். உங்களுக்கு அதுல செலக்ட் பண்ற மாதிரி இருந்தா தான் இந்த மாதிரி கெட் ஸ்ட்ரிங் போட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவீங்க. புரியுதா? இப்போ இன்சர்ட் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனி மெத்தட ஆட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இது எல்லாம் சேம். ஆமா இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துடும். இந்த இடத்த இன்சர்ட் குறி எழுதுவீங்க. இன்சர்ட் குறி நான் எழுதி வச்சிருந்தேன் எங்க SQL query பண்ணு query type இது வரைக்கும் எது வரைக்கும் இருக்கு? என்ன பேரு 508 வரைக்கும் இருக்கா? அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. நான் தான் போட்டேன். நீங்க 3 நம்ம தான் 4 தான் போட்டீங்க. இப்போ இதை நீங்க ஸ்டூடெண்ட் இருக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ல வரும். இது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது அப்படிதான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன் போகும்போது அதையும் அப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ இங்க என்ன கேக்குது? ட்ரை கேக்குது. இதெல்லாம் த்ரோஸ் கேக்குது. ட்ரை கீழே கொடுத்தோம்ல. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். த்ரோஸ் யூஸ் பண்ணேன். ஆட் த்ரோஸ்னா இங்க எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன் அப்படியும் பண்ணிக்கலாம். ட்ரை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். இப்போ கிரியேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டியா? இப்போ அதாவது எக்ஸிக்யூட் அப்டேட்னு இருக்கும்.
ஸ்டேட்மெண்ட். அப்டேட்டுக்குள்ள நீங்க எஸ்கியூஎல் query அவ்வளவுதான். இது வந்து உங்களுடைய ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்? இன்ட். இன்கேஸ் இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா ரோ எத்தனைன்னு காமிக்கும். இஃப் ஒரு இது இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வரும். அப்படி இல்லைன்னா 0ன்னு வரும். ஒரு ரோ இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வரும். அப்போ கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ சக்சஸ்ஃபுல்லி 0 விட அதிகமா இருந்தா 1ன்னு வரும். இப்போ ரைட். அப்போ சிஸ்டம்ல சக்சஸ்ஃபுல்லி கரெக்டா? சக்சஸ்ஃபுல்லா ஸோ இன் கேஸ் எல்ஸ் சக்சஸ்ஃபுல்லி ஓகேவா? இப்போ இதை நீங்க கொடுத்துருவீங்க. இப்போ இந்த ஆட் மெத்தடை இங்க நீங்க கால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். ஐயோ உங்களுக்கா சார்? அது வேற ஒருத்தர் கம்பெனி கேட்டாரு. நான் உங்களுக்கு மாத்தி அனுப்பிக்கிறேன் சார். மாத்தி அனுப்பிக்கிறேன். ஆடிட்டர் இந்த ஆடிட்டர் இப்போ இந்த ஆடுன்றத இப்போ இதை வந்து தனி மெத்தடா எழுதிக்கலாம். ஏன்னா அட் டைம்ல ஒண்ணு காணுமா. இது வந்து இது ஆட் ஸ்டூடெண்ட். இது என்னது? ஒவ்வொரு queryக்கும் ஒவ்வொரு மெத்தட் கிரியேட் பண்ணும். கெட் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த மெத்தடுக்குள்ளேயே வேற query எழுத முடியாது. தனித்தனியா எழுதுங்க. செப்பரேட் பண்ணி தான் எழுதணும். பார்ப்போம். இப்போ இந்த லாஜிக்கை இதெல்லாம் போடுவோம். ஆட் ஸ்டூடெண்ட் வேணா ஆட் ஸ்டூடெண்ட் கால் பண்ணிக்கலாம். இன்சர்ட் வேணா இதை செலக்ட் வேணா செலக்ட் கால் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் ஸ்டூடெண்ட் நான் கால் பண்ணேன். ஸோ அப்டேட் வேணா அப்டேட் எழுதி ஆப்ஜெக்ட் கிரியேட் என்ன கிளாஸ் ஆட் ஆப் மேனேஜ். மோஸ்ட்லி இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேம்லாம் கிளாஸ் நேமே கொடுத்துங்க. பட் லாஸ்ட்ல ஸ்மால் லெட்டர்ல போட்டுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் அதான் ப்ராப்பர் கேட்டு. ப்ரொஃபஷனல் இங்கேயும் உங்களுக்கு த்ரோஸ் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அது அந்த த்ரோஸ் இருக்குனால இங்கேயும் த்ரோஸ் கேட்கும். இப்போ இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா இன்சர்ட் ஆகும். இன்கேஸ் எரர்னா எரர் ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் சக்சஸ்ஃபுல்லி சேவ்டு. புரியுதா? இப்போ நீங்க இங்க போய் டிபில போய் பார்த்தீங்கன்னா 8 தானே இருந்துச்சு. இப்போ நவீன்ற டேட்டாவும் நடந்துச்சு. செலக்ட் பண்ணுறேன். நவீன்ற டேட்டாவும் இன்சர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு இதுவும் நீங்க இங்கேருந்து டிபிலேருந்தே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்டேட்டு இது எல்லாத்தையும் போட்டு பாருங்க. புரியுதா?
வா கட் பண்ணி